கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை கொண்டு வருவார் வள்ளுவர். அதாவது கவி தன் குரலை எழுதுவதற்கு முதல்ல கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்கினார் அப்படிம்பாரு. சரி, கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்கினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வான் சிறப்பு, மலையின் பெருமை. இதை ஏன் வள்ளுவர் கூறினார்? என்னடா எவ்வளோ விஷயம் இருக்குது, வாழ்க்கையில் எப்படியோ வாழ வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன அறம்பொருள் என்பார். ஆனால் 2வது அதிகாரமே வான் சிறப்பு அப்படின்னு வச்சிருக்காரு. ஏன் இதை சொன்னார் வள்ளுவர்? எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். திருக்குறளின் உண்மையான விளக்கம் யாருக்கும் தெரியாது, ஒரு சில பேருக்கு தான். இன்னைக்கு வக்கீல் அருண்மொழி அப்படிங்கிறவங்க ஒரு குரல் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷாலினி அப்படிங்கிறவங்க டாக்டர், அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் விளக்கத்தை தன் கற்பனைக்கு ஏற்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம் நான் சொல்ல போறீங்களா, இதை ஏன் வச்சார் வள்ளுவர்? இதை எல்லா ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் வாழ வேண்டும் உயிரோடு அப்படின்னு சொன்னால், மழை தண்ணீர் இல்லாவிட்டால் ஒரு ஜீவராசி கூட உயிரோடு இருக்காது. ஒரு மனிதன் உயிரோடு வாழ்ந்ததானே அவனுக்கு அறத்தை சொல்ல முடியும், பொருளை சொல்ல முடியும், செல்வத்தை, இன்பமாய் இருக்கத்தை பற்றி சொல்ல முடியும். இந்த மனிதன் உயிரோடு இருப்பதற்கு காரணமே மழை நீர் தான். என்ன அப்படி சொல்கிறா? கடல் நீர் எவ்வளோ இருக்க, கடல் நீரை குடிச்சிட்டு வாழ முடியுமா? நான் சொல்ல போகிறீங்களா? கடல் நீர் தன் தன்மையும் குன்றும் அப்படின்பார். அதாவது கடலில் வாழ்கிற ஜீவராசிகள் இருக்கும், கடல் தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழ்கிற ஜீவராசிகள் இருக்கும், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பாரு. கடவுளே வணங்க மனுஷன் இருக்க மாட்டான்ட்டார் வள்ளுவர். அப்பேற்பட்ட மழையின் சிறப்பு தான் 2வது அதிகாரமாக வச்சார். அதனால தான் ஒருத்தனுக்கு நான் அறிவுரை சொல்லணும்னா அவன் உயிரோடு இருந்தால் தானே நான் அறிவுரை சொல்ல முடியும். செத்து போன பாடிக்கு போய் அறிவுரை சொல்ல முடியுமா? அதனால் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அடிப்படை மழை தான். அதனால தான் 2வது வான் சிறப்பு அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு குரல் எல்லாரும் நக்கலாக பேசுகிறது, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. உணவுப் பொருட்களை உற்பத்தி ஆக்குவதற்கும், விவசாயி உணவுப் பொருளை உற்பத்தி ஆக்குறான், அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும் உற்பத்தி ஆக்குவதற்கும். 2வது தண்ணீரே குடிநீர், அதாவது உயிர் வாழ்வதற்கு தண்ணீரை மட்டும் குடிச்சு இருந்து ஜீவராசிகள் வாழும். தண்ணீர் இருந்தால் போதும், மரமெல்லாம் ஜீவராசி தண்ணீர் இருந்தால் போதும் வாழும். அப்போ உயிர் வாழ்வதற்கு தண்ணீரும், உணவுப் பொருளை உற்பத்தி ஆக்குவதற்கும் மழை நீரும். அதனால தான் அவசியம் அந்த குரல் சொன்ன போறீங்களா? அதனால் மழை இல்லாவிட்டால் உலகத்தில் ஜீவராசிகள் இருக்காது.